தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடல் கடைகிறார்கள். ஒருபுறம் அசுரர்கள், ஒருபுறம் தேவர்கள். அப்படி தீவிரமாக கடையும் பொழுது ஆலகால விஷம் வந்தது. ஆலால நஞ்சு என்பார்கள். அந்த விஷத்தினுடைய அந்த கொடுமை தாங்காமல் தேவர்களும் இவர்களுமாக சேர்ந்து அவ்வளவு பேர்களுமாக கைலாச மலையை நாடி ஓடினார்கள். அப்படி இந்த ஆலகால நஞ்சை பார்த்த உடனே தேவர்கள் அவ்வளவு பேர்களும் சிவபெருமானிடம், ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியை பார்க்கடல் கடைந்தோம், எடுத்த உடனே இப்படி ஆலகால நஞ்சு வந்துடுத்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். அது அழகா இந்த நாவல் பழம் மாதிரி கையில தாங்கி அதை சிவபெருமான் உண்டாராம். அது இங்கே நின்றுடுத்து. அதனால்தான் அவருக்கு ஸ்ரீகண்டன், நீலகண்டன், விடமுண்ட கண்டன் இப்படிப்பட்ட பல திருநாமங்கள். சிவபெருமான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு அந்த விஷ உபாதை தாங்காமல் படுத்ததை போல அவர் படுத்த திருத்தலம் தான் சுருட்டப்பள்ளி என்பார்கள். சுருட்டப்பள்ளி சிவபெருமான படுத்த திருமேனியராக தரிசனம் பண்ணக்கூடியது. தேவர்கள்லாம் பயந்தார்கள். நம்மளை துரத்தின இதுக்கே தாங்காமல் நாம் ஓடி வந்திருக்கின்றோம், அதை உண்ட சிவபெருமானியது இந்த பாடுபடுத்துகிறது என்று நினைத்த பொழுது சிவபெருமான் அங்கே அழகாக அந்த 2 கொம்புகளின் நடுவில் நந்தி பகவான் 2 கொம்புகளின் நடுவில் அவர்களுக்கு அழகாக நடனமாடி காண்பித்து அருள் புரிந்தார். இதைத்தான் சந்தியார்த்தம் என்று சொல்லுவார்கள். இந்த 2 கொம்புகள் நடுவில் ஆடி காமிச்சது. இப்படிப்பட்ட அந்த வைபவத்தை தான் நாம் அழகாக அங்கே பிரதோஷ கால வழிபாடாக செய்து கொண்டிருக்கின்றோம். அவர் நடனம் ஆடி காண்பித்த அந்த நாள் இருக்கு இல்லையா, பிரதோஷ வேளை என்று நாம் சொல்லுவோம். நாம்